இன்பம் என்றால் என்ன என்பதை உணர்த்துவதே மனித படைப்பின் நோக்கமாகும் என்பது முத்தியா முனிவர் கருத்தாகும். எது பற்றி கதைக்கும் போதும் உலக இன்பம், சுவர்க்கம் என்பன பற்றியே முனிவர் பெரும்பாலும் குறிப்பிடுவார். கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள வேறுபாடு, கடவுளுக்கு ஒரு உருவம் இல்லை, ஆனால் மனிதனுக்கு ஒரு உருவம் அளிக்கப்பட்டுள்ளது. கடவுளின் பிள்ளைகளே மனிதர்கள். மனிதர்களின் ஆரம்ப தந்தை கடவுளே. ஆகையால் எல்லா மனிதர்களும் சொந்தங்களே, சகோதரர்கள் என்றும் குறிப்பிடலாம் என முத்தியா முனிவர் சொல்லுவார். மனிதர் இன்பத்தை அனுபவிப்பதற்கு அவசியமான எல்லா விதமான வாய்ப்புகளையும் கடவுள் ஏற்படுத்தியுள்ளார். படைப்பில் உள்ள மனிதர் உட்பட எல்லாம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவையே. கல்லும் மண்ணும் காதும் மூக்கும் நாக்கும் ஆறும் நீர்வீழ்ச்சியும் மரமும் காற்றும் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவையே. அவற்றை மனிதன் பயன்படுத்தி தான் இன்பத்தை உச்சமாக்கிக் கொள்ளலாம். மனிதன் அடையும் இன்பமும் கடவுள் அடையும் இன்பமே. பிள்ளையின் இன்பத்தில் தந்தையும் மகிழ்ச்சி அடைகிறார். மனிதன் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டால் அதுவும் கடவுளை அது பாதிக்கும். அதனை தடுக்கவும் கடவுள் பிரதிநிதிகளை நியமனம் செய்துள்ளார். அவர்கள் பற்றற்ற நீதவான்கள். மனித நீதவான்கள் போன்றவர்கள் அல்ல. நல்லெண்ணம் கொண்டு செயலாற்றி இன்பத்தை உச்சமாக்கிக் கொள்ள முயலுகின்ற மனிதர்களின் மனச்சாட்சி சொல்லும் நீதியையே அந்த கடவுளால் ஏற்பாடு செய்துள்ள நீதவான்கள் அளிப்பார்கள். அந்த நீதியை குற்றம் சாட்டப்பட்டவரின் மனச்சாட்சியும் முறைப்பாட்டாளரின் மனச்சாட்சியும் ஏற்றுக்கொள்கின்ற நியாயமான சரியான நீதியாக அமையும். அதனே செய்வினை பயன் என்று முனிவர் சொல்லுவார். அந்த விசாரணையிலோ நீதி வழங்குவதிலோ எதிலும் கடவுளின் தலையீடு இருக்க மாட்டாது என்றும் சொல்வார். மனிதம் என்பது நல்லெண்ணம் கொண்டவரின் மனச்சாட்சியாகும் என்று சொல்வார். கடவுள் படைப்பின் ஐம்புலன்களும் மனிதர்கள் இன்பமடைதலுக்கான வாய்ப்புகளாகும். அவற்றினால் மனிதர் இன்பத்தை உச்சமாக்கிக் கொள்ளவும் முடியும், துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளவும் முடியும். அது குறித்த மனிதரின் நோக்கத்தையும் செயலையும் பொறுத்து அமையும். மனிதர் அறிவையும் நல்லறிவையும் பெற்றுக்கொள்ள நிறைய வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்துகிறார். பெற்றுக்கொள்ளும் அறிவுடன் நல்லறிவையும் பெற்றுக்கொண்டால் கண்ணையோ நாக்கையோ மூக்கையோ செவியையோ தோலையோ தனியே இன்பத்தை நுகர்வதற்காக மட்டும் பயன்படுத்தி கொள்ள முடியும். துன்பத்தை தவிர்த்து கொள்ள முடியும். கண்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆபாச படத்தையும் பார்க்க முடியும், அன்பான மனைவியையும் பார்க்க முடியும். நாக்கையும் பாருங்கள். பசிக்கு ருசியான உடல் சாப்பாட்டுக்கு போதுமான அளவுக்கு ருசிக்கவும் முடியும். மதுவும் அருந்தி மிகையாக உணவு உண்டு மிகையான இன்பமும் அடைய முடியும். காதை பாருங்கள். நல்லறிவு போதனைகளையும் கேட்க முடியும், வெறியூட்டும் உரைகளையும் கேட்க முடியும். மூக்கை பாருங்கள். மலர் தோட்டத்துக்குள்ளும் வாழ முடியும், சாக்கடை அசுத்தங்களுக்கு மத்தியிலும் வாழ வேண்டி ஏற்படலாம். தோல் உடம்பில் பெரும் பாகத்தை உள்ளடக்கும். உல உறுப்புகளும் தோல் தொடுகை மூலமான இன்பத்தை ஏற்படுத்தும். முத்தம் கொடுப்பதும் தட்டி கொடுப்பதும் அணைத்துக் கொள்வதும் வருடிக் கொள்வதும் நல்லெண்ணத்துடன் பயன்படுத்தப்படலாம். 1000 புத்தி சொல்வதை விட தட்டி கொடுப்பதும் அணைத்துக் கொள்வதும் தனக்கு மட்டுமல்ல மற்றவருக்கும் இன்பத்தை கொடுக்கும், ஊக்கத்தையும் கொடுக்கும், ஆக்கத்தையும் ஏற்படுத்தும். துன்பத்திற்கு காரணம் புலன்கள் என்று முனிவர் சொல்லுவதில்லை. கடவுளை காண ஞானக்கண்தான் வேண்டுமென்றில்லை. சிலர் கடவுளுக்கு முன்னே நின்று பாடுகிறார்கள், தோத்தரிக்கிறார்கள், ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்கள் ஞானக்கண் திறந்தவர்கள் என நான் நினைக்கவில்லை. தெருவால் ஆபாச உடையுடன் செல்லுகின்றவனை பார்த்த இளைஞனுக்கு வருகின்ற உணர்வு போல கடவுளை நம்புகிறவருக்கு கடவுள் சிலையை பார்க்கின்ற போதும் பூசை நடக்கும் போதும் இவ்வாறான பக்தி உணர்வு உருவாகின்றது என்பதுதான் உண்மை என்று முத்தியா முனிவர் சொல்லுவார். துன்பம் வராமல் இருக்க புலன்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றே சொல்லுவார். புலன்களை சரியாக பயன்படுத்த அறிவு வேண்டும். அறிவில் நல்லறிவும் இணைக்கப்பட வேண்டும். அறிவு துன்பத்தை தவிர்க்கவும் இன்பத்தை சேர்க்கவும் உதவும். தனக்கு வரும் துன்பத்தை தவிர்த்து தான் இன்பத்தை அடைய வேண்டுமானால் மற்றவர்களும் துன்பமில்லா இன்ப வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதே நல்லெண்ணமாகும். மற்றவர் துன்பப்படும் பொழுது நாம் இன்பமடைய முடியும் என்பது கற்பனை காண்பதற்கு ஒப்பாகும். நல்லெண்ணம் கொண்டவர்கள் மற்றவர்கள் எல்லோரும் தங்களுடைய சொந்தங்களே என்பதை உணர்வார்கள். எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்பதையும் உணர்வார்கள். மக்களில் பலரிடம் நல்லெண்ணம் இல்லை, அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பணியில் சிலர் ஈடுபடுகிறார்கள். அவர்களே அவதார புருஷர்கள். நல்லெண்ணம் கொண்ட இன்னும் சிலர் பூரணமான சக்தியை பெற்றவின் தன் சுய இன்பத்தை அனுபவிக்க
பிறப்பினை அறுத்து இறைவனுடன் இணைந்து விடுகிறார்கள். இந்த எல்லோருக்குள்ளும் கடவுளின் அதிக மதிப்பெண்ணை பெறுகிறவர் அவதார புருஷர்களாகும் என்பது முத்தியா முனிவரின் கருத்தாகும். இன்பத்தை அனுபவிக்க புல அடக்கம் அவசியம் என்பதில்லை. புலன்களை அடக்கி தியானத்தில் ஈடுபட்ட முனிவர்களே தோல்வி அடைந்து மீண்டும் மீண்டும் தங்கள் தீர்மானங்களை திருத்திக் கொண்டதாக வரலாறுகள் உள்ளன. புல அடக்கத்துக்கு மனித சஞ்சாரமே இல்லாத தனிமை முக்கியம் என்பதில்லை. அறிவை பெறுதலும் அந்த அறிவுடன் நல்லெண்ண அறிவை சேர்த்தலும் மனிதத்துவத்தை உருவாக்கும். நல்லறிவு புலன்களை சரியான வழியில் பயன்படுத்தும் ஆற்றலை கொடுக்கும். மனிதன் நல்லெண்ணத்தை தன்னுடன் இணைத்துக் கொண்டால் மட்டுமே ஞானத்தையும் பெறலாம், பிறப்பின் நோக்கமான இன்பத்தையும் அனுபவிக்கலாம். கடவுளின் பண்பும் மனித பண்பும் ஒன்றேயாகும். அதுதான் நல்லெண்ணம். தான் நன்மையை அனுபவிக்க மற்றவர்களின் நன்மையை அனுபவிப்பவர்களாக இருக்க வேண்டும் என எண்ணுவதுதான் நல்லெண்ணமாகும் என முத்தியா முனிவர் சொன்னார். அரவழி சப்பு மெண்டி சப்பு.